ஒரு நொடியில் உலகின் எந்த மூலையிலும் இருக்கும் ஒருவருடன் பேச முடிகிறது. ஆனால் உங்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணம் உலகத்தின் மறுமுனையில் இருக்கும் ஒருவரின் கணக்கிற்கு எப்படி சில நொடிகளில் அல்லது சில மணி நேரங்களில் செல்கிறது என்று யோசித்திருக்கிறீர்களா? அதுதான் ஸ்விஃப்ட் புரட்சி. இது ஒரு மாயாஜாலம் போல் தோன்றினாலும் இதன் பின்னால் ஒரு மிகவும் சிக்கலான ஆனால் நம்பகமான அமைப்பு செயல்படுகிறது. ஸ்விஃப்ட் அமைப்பு உருவாக்கப்படுவதற்கு முன்பு சர்வதேச நிதி பரிமாற்றங்கள் மிகவும் சிக்கலானதாகவும் மெதுவாகவும் பிழைகள் நிறைந்ததாகவும் இருந்தன. வங்கிகள் பெரும்பாலும் டெலெக்ஸ் எனப்படும் ஒரு தந்தி அமைப்பை நம்பியிருந்தன. டெலெக்ஸ் செய்திகள் தரப்படுத்தப்படாதவை, அதாவது ஒவ்வொரு வங்கிக்கும் அதன் சொந்த செய்தி அனுப்பும் வடிவம் இருந்தது. இதனால் குழப்பங்கள், தாமதங்கள் மற்றும் மனித பிழைகள் ஏற்படுவது சாதாரணமாக இருந்தது. ஒரு வங்கி மற்றொரு வங்கிக்கு அனுப்பும் நிதி பரிமாற்ற தகவல்களை கைமுறையாக சரிபார்க்க வேண்டியிருந்தது. இது அதிக நேரம் எடுத்துக்கொண்டதுடன் செயல்பாட்டு செலவுகளையும் அதிகரித்தது. சர்வதேச பண பரிமாற்றங்கள் முடிவடைய பல நாட்கள் அல்லது வாரங்கள் கூட ஆகலாம். இது உலகளாவிய வர்த்தகம் மற்றும் நிதி சந்தைகளின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. இந்த சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கத்துடன் 1973ஆம் ஆண்டில் 15 நாடுகளைச் சேர்ந்த 239 வங்கிகள் ஒன்றிணைந்து சொசைட்டி ஃபார் வேர்ல்ட்வைட் இன்டர்பேங்க் ஃபைனான்சியல் டெலிகம்யூனிகேஷன் அமைப்பை பெல்ஜிய சட்டத்தின் கீழ் ஒரு கூட்டுறவு சங்கமாக நிறுவினர். இந்த அமைப்பின் நோக்கம் உலகளாவிய வங்கிகளுக்கு இடையேயான நிதி பரிமாற்ற தகவல்களை பாதுகாப்பாகவும் தரப்படுத்தப்பட்ட முறையிலும் பரிமாறிக்கொள்ள ஒரு பொதுவான, நம்பகமான மற்றும் திறமையான வலையமைப்பை உருவாக்குவதாகும். முதல் ஸ்விஃப்ட் செய்தி 1977இல் அனுப்பப்பட்டது. அன்றிலிருந்து ஸ்விஃப்ட் உலகளாவிய நிதி அமைப்பின் ஒரு இன்றியமையாத முதுகெலும்பாக வளர்ந்துள்ளது. ஸ்விஃப்ட் என்பது நேரடியாக பணத்தை அனுப்புவதில்லை, மாறாக உலகெங்கிலும் உள்ள வங்கிகளுக்கு இடையே நிதி பரிமாற்ற தகவல்களை பாதுகாப்பாகவும் தரப்படுத்தப்பட்ட முறையிலும் பரிமாறிக்கொள்ள உதவும் ஒரு மெசேஜிங் நெட்வொர்க் மட்டுமே. இது ஒரு பெரிய அஞ்சல் அலுவலகம் போல செயல்படுகிறது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் ஒருவருக்கு பணம் அனுப்ப விரும்பினால் உங்கள் வங்கி ஸ்விஃப்ட் நெட்வொர்க் மூலம் ஒரு செய்தியை அனுப்புகிறது. இந்த செய்தி யாருக்கு பணம் அனுப்பப்பட வேண்டும், எந்த வங்கியில் எவ்வளவு பணம், எந்த நாணயம் போன்ற அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கியிருக்கும். ஒவ்வொரு நிதி நிறுவனத்திற்கும் ஒரு தனித்துவமான ஸ்விஃப்ட் குறியீடு உள்ளது. இது 8 அல்லது 11 எழுத்துக்கள் மற்றும் எண்களை கொண்ட ஒரு தரப்படுத்தப்பட்ட குறியீடு ஆகும். இதன் அமைப்பு BBBB வங்கி குறியீடு 4 எழுத்துக்கள், CC நாட்டு குறியீடு 2 எழுத்துக்கள், LL இருப்பிடக் குறியீடு 2 எழுத்துக்கள், BBB கிளை குறியீடு 3 எழுத்துக்கள். இந்த குறியீடுகள் நிதி பரிமாற்ற செய்திகள் சரியான வங்கிக்கும் சரியான கிளைக்கும் சென்றடைவதை உறுதி செய்கின்றன. ஸ்விஃப்ட் நெட்வொர்க் வழியாக அனுப்பப்படும் அனைத்து செய்திகளும் குறிப்பிட்ட வடிவங்களில் அனுப்பப்படுகின்றன. இவை ஸ்விஃப்ட் மெசேஜ் டைப்ஸ் எனப்படுகின்றன. ஒவ்வொரு பரிமாற்றத்திற்கும் ஒரு தனித்துவமான குறியீடு இருக்கும். இவை 10 தொடர்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக MT-103 தனிப்பட்ட வாடிக்கையாளர் கடன் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது சர்வதேச பணப்பரிமாற்றங்களுக்கு மிகவும் பொதுவானது. MT-202 வங்கிகளுக்கு இடையேயான நிதி நிறுவன பரிமாற்றங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. MT-700 ஆவணக்கடன் வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது சர்வதேச வர்த்தகத்தில் முக்கியமானது. இந்த தரப்படுத்தப்பட்ட வடிவங்கள் செய்திகள் தெளிவானதாகவும் கணினிகளால் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்கின்றன. பிழைகளை குறைத்து பரிமாற்ற வேகத்தை அதிகரிக்கின்றன. இந்த தகவல் தொடர்பு நெட்வொர்க் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் பிரதேசங்களில் உள்ள சுமார் 11,500க்கும் அதிகமான நிதி நிறுவனங்களை இணைக்கிறது. 2023 தரவுகளின்படி தினமும் 40 மில்லியனுக்கும் அதிகமான செய்திகளை ஸ்விஃப்ட் செயல்படுத்தி வருகிறது. இது ஆண்டுதோறும் டிரில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள பரிமாற்றங்களுக்கு வழிவகுக்கிறது. உலகளாவிய நிதி பரிமாற்றங்களில் 80 விழுக்காட்டுக்கும் அதிகமானவை ஸ்விஃப்ட் வழியாகவே நடைபெறுகின்றன. இந்த அமைப்பு மிகவும் பாதுகாப்பானது. இதில் அனுப்பப்படும் ஒவ்வொரு செய்தியும் குறியாக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு தவறான கைகளுக்கு செல்வதை தடுக்க பல அடுக்கு பாதுகாப்பு அம்சங்களுடன் செயல்படுகிறது. பொது விசை உள்கட்டமைப்பு, வலுவான ஃபயர்வால்கள், ஊடுருவல் கண்டறிதல் அமைப்புகள் மற்றும் மேம்பட்ட தீம்பொருள் எதிர்ப்பு தீர்வுகள் போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் இதில் அடங்கும். மேலும் ஸ்விஃப்ட் தனது உறுப்பினர்களுக்கான வாடிக்கையாளர் பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது நிதி நிறுவனங்கள் தங்கள் சொந்த பாதுகாப்பு நடைமுறைகளை மேம்படுத்த உதவுகிறது. சர்வதேச பாதுகாப்பு தரநிலைகள் மற்றும் நிதி மோசடி தடுப்பு மற்றும் பயங்கரவாத நிதி தடுப்பு போன்ற ஒழுங்குமுறை தேவைகளுக்கு ஸ்விஃப்ட் இணங்குகிறது. ஸ்விஃப்ட் செய்திகள் பணம் நகர்வதற்கான உத்தரவுகளை மட்டுமே வழங்குகின்றன. பணம் நகர்வது என்பது வங்கிகளுக்கு இடையேயான கடித போக்குவரத்து வங்கி உறவுகள் மூலம் நடைபெறுகிறது. அதாவது வங்கிகள் ஒன்றுக்கொன்று வெளிநாட்டு வங்கிகளில் கணக்குகளை வைத்திருக்கும். இந்த கணக்குகள் நாஸ்ட்ரோ மற்றும் வோஸ்ட்ரோ கணக்குகள் என குறிப்பிடப்படுகின்றன. நாஸ்ட்ரோ கணக்கு என்பது ஒரு வங்கி வெளிநாட்டு வங்கியில் வைத்திருக்கும் கணக்கு. உதாரணமாக ஒரு இந்திய வங்கிக்கு அமெரிக்காவில் உள்ள ஒரு வங்கியில் டாலர் கணக்கு இருக்கலாம். வோஸ்ட்ரோ கணக்கு என்பது ஒரு வெளிநாட்டு வங்கி உள்நாட்டு வங்கியில் வைத்திருக்கும் கணக்கு. உதாரணமாக அதே அமெரிக்க வங்கிக்கு இந்திய வங்கியில் ரூபாய் கணக்கு இருக்கலாம். ஒரு இந்திய வங்கி அமெரிக்காவில் உள்ள ஒரு பயனாளியின் கணக்கிற்கு டாலர் அனுப்ப விரும்பினால்
விரும்பினால் அது நேரடியாக பணத்தை அனுப்ப முடியாது. அதற்கு பதிலாக இந்திய வங்கி ஒரு ஸ்விஃப்ட் MT-103 செய்தியை அமெரிக்க பயனாளியின் வங்கிக்கு அனுப்பும். அதே நேரத்தில் இந்திய வங்கி தனது நாஸ்டோ டாலர் கணக்கை கொண்டுள்ள ஒரு அமெரிக்க கடித போக்குவரத்து வங்கிக்கு தனது கணக்கிலிருந்து பணத்தை டெபிட் செய்து அமெரிக்க பயனாளியின் வங்கி கணக்கிற்கு கிரெடிட் செய்யுமாறு அறிவுறுத்தும். அமெரிக்க பயனாளியின் வங்கி ஸ்விஃப்ட் செய்தியை பெற்றவுடன் தனது கடித போக்குவரத்து வங்கி கணக்கிலிருந்து பணத்தை பெற்று பயனாளியின் கணக்கிற்கு வரவு வைக்கிறது. இந்த கணக்கு சரிசெய்தல் மூலமாகவே சர்வதேச நிதி பரிமாற்றங்கள் சாத்தியமாகின்றன. சில சமயங்களில் நேரடி கடித போக்குவரத்து உறவு இல்லாத வங்கிகளுக்கு இடையே பரிமாற்றம் செய்ய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடைத்தரகு கடித போக்குவரத்து வங்கிகள் பயன்படுத்தப்படலாம். இந்த நெட்வொர்க் வெறும் தனிநபர்களின் பண பரிமாற்றங்களுக்கு மட்டுமல்லாமல் உலகளாவிய பொருளாதாரத்தின் பல்வேறு அம்சங்களுக்கும் ஒரு முதுகெலும்பாக செயல்படுகிறது. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கான பணம் செலுத்துதல், ஆவணக்கடன்கள் மற்றும் வங்கி கேரண்டீஸ், வங்கிகளுக்கு இடையேயான அந்நிய செலாவணி வர்த்தகங்களை உறுதிப்படுத்துதல், பங்கு பத்திரங்கள் மற்றும் பிற நிதிச்சந்தை கருவிகளின் வர்த்தகங்களுக்கான தீர்வு வழிமுறைகள், செட்டில்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அரசாங்கங்கள் மற்றும் மத்திய வங்கிகளுக்கு இடையேயான நிதி பரிமாற்றங்கள், பெருநிறுவன வாடிக்கையாளர்களுக்கான வங்கி அறிக்கைகள், MT-940, 950 போன்ற தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் ஸ்விஃப்ட் பயன்படுத்தப்படுகிறது. உலகளாவிய பொருளாதாரத்தின் ஒவ்வொரு அசைவிலும் இந்த அமைப்பு ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகிறது. அண்மை காலங்களில் வாடிக்கையாளர்கள் வேகமாக, வெளிப்படையாக மற்றும் கண்காணிக்கக்கூடிய சர்வதேச பரிமாற்றங்களை எதிர்பார்க்க தொடங்கியுள்ளனர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஸ்விஃப்ட் 2017இல் குளோபல் பேமெண்ட்ஸ் இனோவேஷன் GPI சேவையை அறிமுகப்படுத்தியது. GPI பரிமாற்றங்கள் ஒரு தனித்துவமான கண்காணிப்பு ஐடியை கொண்டுள்ளன. இது வங்கிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பண பரிமாற்றத்தின் நிலையை நிகழ்நேரத்தில் கண்காணிக்க உதவுகிறது. பெரும்பாலான GPI பரிமாற்றங்கள் சில நிமிடங்களுக்குள்ளும் சில வினாடிகளுக்குள்ளும் பயனாளியின் கணக்கிற்கு வரவு வைக்கப்படுகின்றன. 50 விழுக்காட்டுக்கும் அதிகமான GPI பரிமாற்றங்கள் 30 நிமிடங்களுக்குள் முடிவடைகின்றன. பரிமாற்ற கட்டணங்கள் மற்றும் அந்நிய செலாவணி விகிதங்கள் போன்ற அனைத்து செலவுகள் குறித்த தெளிவான தகவல்களை வழங்குகிறது. பரிமாற்றச் சங்கிலி முழுவதும் பண பரிமாற்றம் குறித்த கூடுதல் தகவல்களை கொண்டு செல்ல அனுமதிக்கிறது. தற்போது 4000க்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்கள் பை சேவையை பயன்படுத்துகின்றன. இது ஸ்விஃப்டின் மொத்த பரிமாற்றங்களில் 80 விழுக்காட்டுக்கும் அதிகமாகும். அண்மை காலங்களில் பிளாக் செயின் மற்றும் கிரிப்டோகரன்சிகள் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்ட மாற்று நிதி பரிமாற்ற அமைப்புகள், உதாரணமாக ரிப்பிள் உருவாகி வந்தாலும் ஸ்விஃப்ட் தனது இடத்தை இன்னும் தக்கவைத்துக் கொண்டுள்ளது. 2016இல் நடந்த பங்களாதேஷ் வங்கி நிதி திருட்டு போன்ற சைபர் பாதுகாப்பு சவால்கள் உலகளாவிய நிதி அமைப்பின் பாதுகாப்பு குறித்து புதிய கேள்விகளை எழுப்பின. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஸ்விஃப்ட் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்தியது. ஸ்விஃப்ட் ISO 2022 போன்ற புதிய தரநிலைகளுக்கு மாறுவதிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இது பணப்பரிமாற்றங்களில் இன்னும் செறிவூட்டப்பட்ட தரவுகளை கொண்டு செல்லவும் புதிய கட்டண அமைப்புகளுடன் இணக்கமாக செயல்படவும் உதவும். மேலும் உலகளாவிய உடனடி மற்றும் தடையற்ற பணப்பரிமாற்றங்களை உருவாக்கும் ஒரு புதிய உத்தியை ஸ்விஃப்ட் ஆராய்ந்து வருகிறது. ஸ்விஃப்டின் பலம் அதன் பரந்த வலையமைப்பு, நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஒழுங்குமுறை இணக்கம் ஆகியவற்றில் உள்ளது. எதிர்காலத்திலும் உலகளாவிய நிதி அமைப்பின் மையப்புள்ளியாக இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஸ்விஃப்ட் ஒரு உறுப்பினர் உரிமையாளர் கூட்டுறவு அமைப்பாகும். இது உலகெங்கிலும் உள்ள அதன் உறுப்பினர் வங்கிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. ஒரு இயக்குநர்கள் குழுவால் இது வழிநடத்தப்படுகிறது. இக்குழு உறுப்பினர் வங்கிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. G10 நாடுகளின் மத்திய வங்கிகள் ஸ்விஃப்டின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுகின்றன, அதன் நிலைத்தன்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதிப்படுத்துகின்றன. ஸ்விஃப்ட் ஒரு இலாப நோக்கற்ற அடிப்படையில் செயல்படுகிறது. அதன் வருவாய் உபரி அதன் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்வதற்கும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது. நாம் தினமும் பயன்படுத்தும் இந்த நிதி பரிமாற்றங்களின் பின்னால் ஒரு பிரம்மாண்டமான, பாதுகாப்பான மற்றும் அமைதியான அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உலக பொருளாதாரத்தை இணைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாலமாக ஸ்விஃப்ட் தொடர்ந்து தனது